Sivakarthikeyan garu to Tollywood. Yes, here you go. Antarike Namaskaram, எல்லாருக்கும் வணக்கம். எவ்ரி டைம் இங்கே வந்து பேசும்போதும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து தெலுங்குல கேட்டு அதை வந்து பை ஹார்ட் பண்ணிட்டு தான் வருவேன். பட் வந்ததுக்கப்புறம் எந்த ஸ்டேஜ்லையும் இது வரைக்கும் சொன்னதில்லை, கரெக்டாக நான் பேசினதில்லை. காமெடி ஆகிடுமோன்னு பயம் எனக்கு. அதனால பட் நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பராக அதை கற்றுட்டு வந்து ஐ வில் ஸ்பீக். அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் தில்ராஜு சார். இந்த ரெமோ ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் விஷ் வந்து தில்ராஜு சார் உங்ககிட்ட இருந்து தான் சார். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கு உங்களோட. நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்த தெலுங்கு ஃபிலிம் வந்து இப்போ வந்து தெலுங்கு ஃபிலிம்ஸ் நான் அதுக்கு முன்னாடி ஃபுல் ஃபிலிம் பார்த்ததே கிடையாது. எனக்கு பாதி டைலாக்ஸ் வந்து எனக்கு புரியல. பட் ஸ்டில் ஐ கிரைட், ஸ்டில் ஐ லாஃப். அந்த படம் அந்த டைம்ல தான் ஐ லாஸ்ட் மை ஃபாதர். ஸோ அதனால ரொம்ப கனெக்டடாக இருந்தேன் அந்த படத்து மேலே. ஸோ அதனால அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லார் மேலேயும் ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் எனக்கு. அது எந்த லெவலுக்கு போச்சுன்னா, சினிமாவில் வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் கேவ் யூ நம்பர், உங்ககிட்ட வந்து சினிமாவில் சான்ஸ் ட்ரை பண்ணும்போது உங்ககிட்டயும் ட்ரை பண்ண சொல்லி கொடுத்தாங்க. பட் ஐ டென்ட் டிஸ்டர்ப் யூ. ஓகே, எனக்கு இப்போ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அப்படி நான் ஆசைப்பட்டது, பார்த்தது, அந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து இப்போ எப்படி மாறி இருக்குன்னா, தில்ராஜு சார் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க தெலுங்கு சினிமாவில். இந்த ரெமோ படத்துக்கு, எங்கள் டீமுக்கு, எனக்கு அப்படின்போது ஐ எம் வெரி ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். அண்ட் நீங்கள் எவ்வளோ பேஷனேட்டாக, எவ்வளோ ஸ்ட்ராங்காக, அக்ரெசிவாக, எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்கள் எப்படி ஃபிலிம் பண்ணுறீங்கன்றது இட் ரீச்சஸ் தேர் தமிழ்நாடு வரைக்கும். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு அசோசியேட் வித் யூ சார். உங்கள் நேம் வந்து இதில் இருக்குதுன்றது இட்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஃபீலிங் அண்ட் ஒரு ப்ரிவிலேஜும் கூட. தேங்க்யூ சார். தேங்க்யூ தில்ராஜு சார். அண்ட் வம்சி சார், தேங்க்யூ. ஏன்னா நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது, இந்த உலகத்தில் லவ்வை தாண்டி பவர்ஃபுல்லானது எதுவுமே இல்லை. அப்படி ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் உங்களுடைய வேர்ட்ஸில் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் இட். அண்ட் உங்களுடைய படம் மாதிரியே உங்களுடைய ஹார்ட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஸோ பியூர் அண்ட் இட்ஸ் ஸோ அஃபெக்ஷனேட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ் சார். அண்ட் அனில் பிரதர், தேங்க்யூ. உங்களுடைய பட்டாஸ் நான் பார்த்தேன், நான் ஐ லைக் இட். எல்லா எமோஷன்ஸும் அதில் இருந்தது. இப்போ எனக்கு தெலுங்கு படங்கள் நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் தேட்டரில் போய். தேங்க்யூ உங்களுடைய வேர்ட்ஸ்க்கும். அண்ட் மஞ்சு காரு, உங்களுக்கும் தேங்க்ஸ். நிறைய சொன்னீங்க. அண்ட் வி பிலாங் டு சேம் ஃபேமிலின்னு நினைக்கிறேன். தப்பா நினைச்சுக்க போறாங்க. லைக் ஆங்கர் ஃபேமிலி. ஆங்கர் ஃபேமிலி நாங்கள் எல்லாமே. தேங்க்யூ, மை ப்ளஷர். நல்லா இருக்கு. ஹைதராபாத்ல இங்க வந்து தெலுங்குல வந்து லிப்சிங்க்லாம் பண்ணும்போது சதீஷ் மார்னிங் பார்த்துட்டு சொல்றேன் நான். ஒரு மாதிரி ஒரு புது எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்காக ஸ்டேஜ்ல நிற்கும் போது எப்படி இருப்போமோ அப்படி இருக்கு இது. தமிழ்ல ரெமோ பெரிய சக்சஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இங்கேயும் அது கிடைக்கும்னு நம்புறோம். அகெயின் இது ஒரு எக்ஸாம் மாதிரி தான். பட் எங்களுக்கு வந்து நல்ல டீச்சர் கிடைச்சிருக்காங்க தில்ராஜு சார் மாதிரி. ஸோ எங்களை எப்படியாவது பேப்பர் சேஸ் பண்ணியாவது பாஸ் பண்ண வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னுடைய டீம், அவங்களுக்கு நான் எத்தனை தடவை வேணாலும் தேங்க்ஸ் சொல்லலாம். பாக்கியராஜ் கண்ணன், பிசி சார், அண்ட் ஆர்டி ராஜானா, அண்ட் என்னுடைய நண்பர்கள் சதீஷ் அண்ட் அனிருத் அண்ட் உங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த ரெமோவில் எனக்கு என்ன நேம் கிடைச்சிருந்தாலும், அஸ் பிசி சார் செட், நாங்கள் எல்லாருமே யுனைட்டடாக இருந்தோம். அதனால தான் இங்கே நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியே நிறைய படங்கள் பண்ணோன்னு தெலுங்கு ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்து அஸ் பிசி அது எல்லா ஊர்லேயுமே அப்படிதான் அங்கே ஓடும். ஸோ இங்கே உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஹோப் யூ லைக் திஸ் ரெமோ. ரெமோ இஸ் ஆல் அபவுட் லைக் ஒரு பாய் ஒரு கேர்ளாக மாறி போக வேண்டிய கட்டாயம் வருது. ஒய் அப்படிங்கிறது தான். அது ஒரு வித் மோர் ஆஃப் லவ் அண்ட் நிறைய ஃபன்னோட ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஹோப் யூ வில் லைக் இட். அண்ட் ரெமோ படத்தை இங்கே தேட்டரில் ஆடியன்ஸோட பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணிருக்கேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மாலாமணியன் மேம். தேங்க்யூ மேம் இதுக்கு. And once again, thank you Dilraju sir. Superb platform in the படத்துக்கு. We can't ask for more, right? வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thank you.
Thank you so much. That was a very lovely speech and welcome to Tollywood. And Thank you. ఇప్పటి వరకు తమిళ్ మాట్లాడిన వాళ్ళలో కంటే మీరు మాట్లాడింది నాకు కొంచెం ఎక్కువ అర్థమైంది. And I Same enjoyed family. your- Same family. Okay. Thank you so much. Thank you one and all for being with us today for the first look and song launch of Remo, and all the very best to the whole team. ఇందాక వంశీ పైడిపల్లి గారు చెప్పినట్టు ఒక మూవీ డబ్బింగ్ అవుతున్నప్పుడు అంటే వేరే లాంగ్వేజ్ లోకి వస్తున్నప్పుడు కూడా టీం అంతా కలిసి జాయిన్ అవ్వడం అనేది దట్స్ అ వండర్ఫుల్ థింగ్. సో అక్కడే మనకు అర్థం అవుతుంది ఎంత యునైటెడ్ గా ఈ టీం. సారీ కీర్తి வந்து இன்னைக்கு வரல, அவங்க షీ ఇస్ ఇన్ స్విట్జర్లాండ్. అంటే మీరే హీరోయిన్ అనుకుంటున్నారు, కీర్తిని మర్చిపోయారు. இல்ல ஹீரோயின் அவங்க தான். அண்ட் நான் இதுக்கு மேல ஹீரோயினா நடிக்க மாட்டேன் சார், என்னால முடியல சார். வம்சி சார் சொல்லிக்கிறேன், ஏன்னா இதோட மேக்கப் டைமே ரொம்ப நேரம் ஆச்சு. அதுல 2 சீனே ஷூட் பண்ணிடலாம் மேக்கப் பண்ற டைம்ல. ஸோ ஹீரோயின் வந்து கீர்த்தி தான். அண்ட் யூனோ நேனு சைலஜால அவங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க வர முடியல, சாரி சொல்ல சொன்னாங்க. அண்ட் கீர்த்தியோட ஆன் பிஹாஃப் ஆஃப் கீர்த்தி அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்ல சொன்னாங்க. தேங்க்யூ. சாரி டு இன்டரப்ட் யூ. థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ బీయింగ్ విత్ అస్. అండ్ రెమో నవంబర్ 1st వీక్ లో ఆడియో రిలీజ్ జరుపుకోబోతుంది. అలాగే అండ్ వెరీ సూన్ నవంబర్ 3rd వీక్ లో తెలుగు ప్రేక్షకులకు ముందుకి రిలీజ్ రాబోతోంది. సో మనందరం హిట్ చేయడానికి రెడీగా ఉందాము. థ్యాంక్ యూ సో మచ్.